ஏத்துறாடி கதகளி எப்படி ஒரு பொய் சொன்னால பொருந்துற மாதிரி நீ தொடரண்டி 19 பேர் நான் ஏத்து எப்படி சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு இல்ல 19 பேர் படுத்து போட்டு ஏத்துறியா அவரு கோய்ப்பா நானு எப்படி ஏத்துறேன் பாரு 19 பேர் சைக்கிள் ஏத்து உட்கார வைப்பேன் ஆமா எப்படி சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும் 18 சைக்கிள் ஆன விட்டோம் வலிக்கு ஓ சைக்கிள் ஆன்ல விட்டோம் வலிது ஓ பூஞ்சந்தல சைக்கிள் இருக்குது இல்ல அது மேல நான் உட்கார்ந்தீங்க நல்லா நடிக்கிறடா அதனால தான் சிவாஜி சேர்த்துட்டாரு நம்மள சைக்கிள் இருக்குது பெரிய காட்டணும் என் சீட்டிங்க உட்காந்து அடிங்க கேட்டு பாரு நீ எவ்வளவு நடிக்கிறன்னா ஓஹோ முன்வில்ல காத்துக்குதான்னு பாக்க ஆமா ஆமா நாங்க எப்பவுமே முன்வில்ல பார்க்க மாட்டோம் பின்வில்ல தான் பாப்போம் காத்துக்குதான் நான் வீர புடிச்சு பார்க்காத அப்ப சைக்கிள் ஓட்டுமா நான் ஒரு ஆள் நீ ஒண்ணே உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும் 18 பேர் ஏத்தணும் இப்ப ஏத்தறம் பாரு 18 பேர் எப்படி நான் ஏத்தத்தை பார்த்து காலையில எத்தனை பேர் ஏத்த போறானோ ஏத்தட்டா யாரு முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 18 என்ன ஒரு சேர்த்தா 19 உம்மால 19 பேர் நான் ஏத்தி நான் ஒரு நம்பர் சொல்றேன் ஸ்கூல் பார்த்தா வாத்தியார் ஏத்தி அப்புறம் 9 இருக்காரு கோயிலுக்கு பார்த்தா நவகாரம் 9 வைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறோம் இன்னொரு முறை அந்த மாதிரி நம்பர் சொன்ன உங்க மேல கேஸ் சந்தோஷமா ஏத்துக்கிறான் ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் பார்த்தா அந்த கேஸ் நான் பாப்பேன் நான் கேஸா போறம்போக்கு ஐயா நான் வரேங்க இன்னொரு முறை அடிக்கடி வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா அடிக்கடியா ஆமா நாங்க மயத்துக்கு மயவே தருவோம் அம்மா நில்லை அன்பு கால பிரகுடி மக்களுக்கும் இதுதான் நாங்க அரச குல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த 30 விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் செயல் பலர மயங்க வைத்த ஈடில்லா தெய்வம் இவன் ஆட்டத்திலே நான் மயங்கி முத்தாரத்தை பொம்பளை ஒண்ணு அப்பா இது எதுக்காக உங்களுக்கு கொடுக்குறீங்க இசையால் இவள் பலர மயங்க வைக்கணும் சக்தி படைக்கணும் இந்த முத்தாரம் நம்மிடம் இருந்தாலும் அவரிடம் இருந்தாலும் யாரு முத்தாரம் யாருடைய முத்தாரம்பா உனக்கு தாய் வந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய முத்தாரம் தாய் முத்தாரத்தை கைதி ஒரு நாட்டியக்காரிக்குள்ள பணத்தை கொடுக்கறதானப்பா நாட்டியக்காரி கேவலமா ஆமா ஆமா இசையில்லையே இசை குறுகார் எதற்கு முருகா இசையால் பலர மயங்க வைக்கும் சக்தி படைக்கும் அவளுக்கு நிகர் எவரும் இருக்க முடியாது அதற்குதான் இந்த முத்தாரம் இனிமே தலை தூக்கி வச்சு ஐயா இந்த முத்தாரம் எனக்கா விலை மதிக்க முடியாத முத்தாரம் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எங்கதான் கிடைக்குது இது எங்குமே கிடைக்காது விலை மதிக்க முடியாது ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும் எங்கங்க செய்யார் மீனாட்சி சொல்ல 30 ரூபாய் எவ்வளவு விளங்காத நீ வாங்கி கொடுத்த அந்த கஷ்டம் தெரியும் இதனுடைய விலை என்ன தெரியும் 30 ரூபாய் அததான் நான் 30 லட்சம் எனது மனைவி முத்தாரம் விலை மதிக்க முடியாது இல்லை உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் போட்டாம்பார் அப்பா எதற்கு தெரியுமா எதற்காக இது வந்தாவை வாழ வைத்த நாடு வந்தவ விரட்டி அடித்து வழக்கம் அல்ல இவள் இசையால் பலர மயங்க வைக்கும் சக்தி படைத்தவள் இவள் நம் நாட்டில் வாய் மூடுங்கப்பா அவங்க நம்ம அரண்மனை தாங்கன்னா பாக்குற நாட்டு மங்களம் கேவலமா பேசுவாங்க நீ தவறா அவள் இருக்கட்டும் விடு நான் தவறா பேசுறேன்னா சின்ன தெரியவ உனக்கு அனுபவம் அப்பா பாக்குறவங்க தவறா பேசுவாங்க நான் சொல்றது கேளுங்க நான் சொல்றது நீ செய் கேட்க மாட்டாங்க உனவருக்கு போய் வேணாங்க நீங்க சண்டை போடாதீங்க நான் போயிடுறேன் நீங்க எதனா பண்ணிக்கிட்டு போங்க போ நீ போயிட்டு வா என்ன யார் காரியம் தெரியாது ஐயா எனக்காக ரூம் தரீங்க அது கெஸ்ட் ஹவுஸ் தானே கெஸ்ட் ஹவுஸ் தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எந்த ரூம் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை என்ன கேளு அவர்கிட்ட கேட்காது அவர் துட்டு கொடுக்க வேண்டிய வேலை அவருக்கு செய்ய வேண்டிய வேலை எடுத்து எது வந்தாலும் எங்கிட்ட கேளு ரூம் எல்லாம் அவர்கிட்ட கேட்காது வளர்ந்து மட்டும்தான் அவரு ஐயா நான் செய்முறை எல்லாம் நீங்களா ஆமா ஆமா அப்படின்னா எனக்கு எந்த ரூம் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது என்ன இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல ரெஸ்ட் ரூம்னா சொல்லு பாத்ரூம் ஓ பாத்ரூமா இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சு அருமையாகுது அந்த பாத்ரூம்லயே போலாம் பாத்ரூம்லயே சாப்பிடலாம் பாத்ரூம்லயே பார்த்து தூங்கலாம் அவ்வளவு அருமையா இருக்கும் ஐயா எனக்கு இந்தியன் வேண்டா ஏன் மூட்டி போட்டு உட்கார முடியா
முடி வலிக்குதா? ஆஹா அப்படியே உட்காந்தே போனேன். எனக்கு பெஸ்ட் இன்னும் அப்படியே உட்காந்தே போனேன். ஃபாரின் டாய்லெட். உனக்கு அதை விட வச்சு நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஹெலிகாப்டர் வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விட்டுருவேன். நீ போ, நீ உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம், முக்க கூட தேவையில்லை. அப்படி போய் நின்னா பைப் வரும், அதுல வச்சுனா டர்ன்னு அப்படியே காத்து மூலி உனக்காகவே அது உனக்காகவே தயாராகி தான் முதல்ல ஓபன் பண்ணணும். ஆமா நான் ஓபன் பண்ணி அது ஓபன் பண்ணிடுங்க. நீங்க நல்லா ஸ்மூத்தா இருங்கப்பா. அதுல எல்லா வசதி அதுல இருக்குது. உடல் வெடி கட்டி அதுவா விட்டுரும். ஓஹோ சுச்சியா எப்படி? சுச்சி கிடையாது. நீ போய் நின்னா அது ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக். கதவு தந்தோன்னு அது ரெடி ஆயிடும். உன்னை பார்த்த உடனே ஆமா கதவு தந்தோன்னு ரெடி ஆயிடுமா. நீ போய் அப்படி வச்சா எங்க அம்மா தாலி அங்க கதவு அறக்குறாங்க. ஆனா உங்க அம்மா தாலி அறக்கும். ராத்திரி எங்க அப்பங்காரன் எனக்கு பிடிக்கல. ஒரு கோட்டை வாங்க மக்கள் அவனே குடிக்கிறான். எனக்கு நைட்டு தர மாட்டேன். எங்க அப்பங்காரன் நான் வாங்கி குடிச்சா மட்டும் குரங்க மாதிரி எதுக்கு வந்து உட்காந்து அவனுக்கு கூத்துட்டு நான் குடிக்க வேண்டியது. அப்பா ஆமா ஏன்னா குடும்பம் பண்றது எனக்கு நாங்க நாட்டை வாழ வைக்கிறோம். வாழ வைக்காதடா. ஆமா 6 கோட்டர் நான் 3 கோட்டர் எங்க அப்பா 3 கோட்டர் 6 கோட்டர் 120 ரூபா. ஒரு கோட்டர் 20 ரூபா வரி. நாட்டை வாழ வைக்கிறோம் நாங்க தெரியுமா. ஆனா அந்த பொம்பளைங்க கெட்ட குணம் நிறைக்குது. வீட்டுக்கெல்லாம் குடிச்சுவாங்க. ஏன்டா குடிச்சுவாரு? எதுக்காக குடிச்சுவாங்க? ஏமா சண்டை போறீங்க? ஏன் சண்டை போறீங்க? அவனும் சும்மா குடிச்சு வரான். நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சு வரான். ஒரு கருவார் மீன் வார்த்தை சண்டை போட்டு சண்டை போறீங்க. நல்லவனே நீ குடிக்க சொல்றியா வேணாம்னு சொல்றியா? என்ன சொல்றேன்? ஏய் அவளை நல்லா வெச்சு செய்யணும்டா. வைக்காதுவே செய்வேன். அல்மு அல்மு. ஏய் நான் வடக்கத்தோட பேசுறேன். அடிக்கடி பேசல. என்ன அர்த்தங்க பேசுறான்? தமிழ் நவநாகரிகம் தெரியாத உங்களுக்கு தெரியுங்க. இல்ல நாகரிகம் தெரியும். நவலாம் எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நீ பாத்துக்கோ. நவலாம் தெரியாது. உனக்கு தெரியாதா? எத்தனை நான் உனக்கு தெரியாதா? அவர் தெரிஞ்சுதான் அப்புறம் பின்ன நீ வரைய போ. ஓ தெரிஞ்சினால தான் சப்பாளங்கள் போட்டு உட்காந்துக்கிறாரு. இல்லைன்னா மிக்சின்னு உட்காந்து என்ன அங்கிள் பயம் ஒண்ணுமே இல்லையா? விடு இப்ப வாராதுமா. அவங்க வாரிக்குவாங்க. என்ன நீதான் வாடுற. சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஒழுக்கமா தண்ணி குடிப்பா. ஐயா தண்ணி எத்தனை வரத்தாலும் கூடுமா? எப்பவுமே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அடிச்சிங்க போய் அடிச்சிங்கன்னு போடுவோம். ஃபேன் தான் போட்டு விடுவோம். இல்ல வெளியே பார்த்துக்கலாம் கூட்டாச்சு விசிறுவோம். அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காது. எல்லாம் சுத்தி நின்று சாவடிச்சிருங்க. போங்க என் தெய்வமே. நீ ஒன்னும் குனி வேணாம். போடா வர நீ குனிக்கா இன்னும் பயமா இருக்கு. நான் கேட்கறேன். நான் ஒழுக்கம்னு உனக்கு நான் நெஞ்சு வலிக்குது. உன் பக்கத்துல நான் தானே கேட்கறேன். உனக்கு நெஞ்சு வலிக்குது பாக்குறியா காலையில? தம்பி தம்முன்னு தேங்காய் பூவா தரேன். ஏமா தின்னா மாட்டு ஓட்டி ஓட்டி போட்டுருக்காங்க. இல்ல 2 பங்குது. அப்படி இப்படியா அவதார படத்தில் இருக்கிற மேற்கிது 2 வாரம். சரி இருட்டான் போசல பின்னாடி பாத்துனே போ. பேராட்டோ மேற்கிது. பேராட்டோ மேற் தூக்கி நிற்க. எவனா 2 பேர் உக்காந்து வந்துருவான். அவள் தான் தூக்கி நிற்குது. வருவா தூக்கினே வருது. நான் சொல்ற மாதிரி செய். நாளைக்கு ஆச்சேரிக்கிட்டு போ. அதுக்கு முன்னே பணங்கையை செதுக்கிட்டு நின்று செத்துவாங்க. இப்போ கவுந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் சேர்த்து என்னத்துக்கு பிடிக்காட்டிங்கிற? நீதான் எடுத்து செடி கூட்டு போயிடும். பின்னாடி பாப்பா பின்னாடி ரெடி ஆக்குறீங்களா? உங்களை கொட்ட கத்தி ஷார்ப்பா எடுத்துன்னு வரணும். கால ஆட்டாத. சிறந்த உணவு கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தளித்து சிறந்த உணவு இருக்கிறது. உணவருந்து உண்ணாடுக்கு தளபதியாரே வருகிறேன்.